வாழ்க தமிழ். இனிய நண்பர் யுகி சேது அவர்களே, இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜ் அவர்களே, உத்தரா புரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குநர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப். இந்த குரூப் கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா தமிழ்நாட்டை நம்பி வந்த சக்சஸ் தான். நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் டைரக்ட் பண்ண படத்துல ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வில்லனா நடிச்சிருப்பாரு. அதில் உமேஷ் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்க நான் இங்கே பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் இல்லையா, அது சலங்கை ஒளியில் வரும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகுன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்க 5 படம் நீங்க எடுத்தே ஆகணும். எடுத்தா கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் இப்ப டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தை நீங்க டச் பண்ணி, ஆனா அதுல ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டைரக்டர் சொல்றேன், இதே ஆர்டிஸ்ட் தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்னும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்கள் இல்லை, தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டா ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியுடைய என்டர் தி டிராகன் ஒரு படம் தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் சென்னையில தான், ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல ரசிக்கிறத அவ்வளோ அழகா ரசிப்பாங்க. சரி, அதே மாதிரி திலீப்பை பத்தி நான் சொல்லணும். சொன்னாரு கதையை எடுக்கலன்னா நான் கண்டிப்பா நினைச்சேன் இவ்வளவு லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான லாங்குவேஜ். இந்த குரூப் ஒரு கில்ஃபாசியான குரூப். இவங்க பண்றது ரொம்ப நேக்கா பேசுறாங்க என்கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் பண்றேன் சார், நான் இது பண்றேன் சார். என்னடா இவ்வளவு பாவம், ரொம்ப இதா கெஞ்சறான, ஒருவேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்னு பார்த்தா பயங்கரமா கில்ஃபாசி இருக்கிற குரூப்புகள்லாம் இவ்வளவு பெருசா இவ்வளவு இது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பா நான் நினைக்கவே ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன். ஆஹா, ரொம்ப நேக்கா போட்டாருங்கன்னு. பட் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொரு அதான் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யுபி சேது என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பா அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்துல இப்ப நான் நடிச்சதை விட இந்த படத்துல யுபி சேது அவர்கள் நடிச்சது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா அவர் நாங்களாம் ரொம்ப இன்டெலெக்சுவலா ரசிப்போம். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்லாம் நீங்க இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த எங்க ஆர்டிஸ்ட் எங்க டெக்னீஷியன்ஸுக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 80sல சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியா போய் இவங்கெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனா நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, 42 வருஷமா நான் நடிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஆனா இப்ப எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் என்னன்னா, அதுல நீங்க டிசிப்ளினா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த
படத்துடைய இந்த விழாவுக்கு, அதாவது ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் முக்கியமா உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி கொஞ்சம் பேசலாமா? இந்த வழக்கமான கதாபாத்திரம்ல கொஞ்சம் வித்தியாசமா. நானே கேட்டேன், இதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோல்ல இந்த வயசுல கொடுக்குறீங்க என்ன? இல்ல சார், இது நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸா வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. ஏன்னா பாக்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ். இந்த ஒரு இளைஞர் இல்ல, வழக்கமா நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணா எப்படி இருக்கும்னு திலீப் குமார் பயங்கரமா யோசிச்சிருக்காரு. பயங்கரமா யோசிச்சிருக்காரு அவர். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. குட் லக். ரொம்ப நல்லா காம்பேர் பண்றீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மை ப்ளஷர்.